வணக்கம். காதல் இளவரசன், கலை ஞானி, உலக நாயகன், ஆஸ்கார் நாயகன், பத்மஸ்ரீ, ஆழ்வார்பேட்டை ஆண்டவர் கமலஹாசன் அவர்கள் இப்போ இன்னொரு கான்ட்ரவர்சியில் சிக்கியிருக்கார். என்னென்னா, பாராளுமன்றத்தில் கன்னி பேச்சுங்கிற பேரில் அவர் நிகழ்த்திய உரை. அவர் பேச வந்தது நிர்மலா சீதாராமனை அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட, மோடியை டைரெக்டாக சொல்லாட்டியும் இன்டைரக்டாக அவர் கிண்டல் கேலி பண்ணணுங்கிறது. திமுக தனக்கு கொடுத்த ராஜ்யசபா பதவி இருக்கு இல்லையா, அந்த பதவிக்கு கைமாறாக அவங்களுடைய ஸ்டாண்ட் அப்படியே எடுத்து ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறதா பேசணும். தமிழை அவங்க கேவலப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதையும், ஒன்றிய அரசு எந்த நிதியும் தரதில்லை அப்படிங்கிறதையும் திரும்ப திரும்ப திமுக கிளிப்பிள்ள மாதிரி சொல்கிறதையே திரும்ப பார்லிமெண்ட்டை போய் சொல்லணும். இந்த அசைன்மெண்ட்டோட கன்னி பேச்சுக்காக பார்லிமெண்ட் போன கமலஹாசனுக்கு யார் என்ன ஃப்ளைட் ஏறுற அவசரத்தில் உரை எழுதி கொடுத்தாங்கன்னு தெரியல, அல்லது உரைக்கான ஐடியா கருன்னு சொல்லுவேன், அந்த கருவை கொடுத்தாங்கன்னு தெரியல. மிக அபத்தமாக மோசமான முறையில் பேசி எல்லாட்டையும் வாங்கி கட்டிக்கிட்டு இருக்காரு சோஷியல் மீடியாவில். இந்த மாதிரி ஒரு ஸ்பீச் பார்லிமெண்ட்டில் யாருமே கன்னி பேசி இவ்வளோ தப்பு தவறமாக பேசுனது இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவருடைய உரையில் ஃபேக்சுவல் எரர்ஸ். இது போக தமிழ்நாட்டிலேருந்து வரேன், நான் ஒரு உலகமகா நடிகன், தமிழ் நடிகன், என்னுடைய மொழி ரொம்ப பவர்ஃபுல்லு, எல்லாத்தோட உயர்ந்ததுன்னு சொல்லணும்னு நினச்சோ என்னவோ, சங்கத்துக்கும் அது முந்திக்கும் இருக்கிற ஒரு கற்கால தமிழ், அதுலேருந்து வார்த்தைகளை எடுத்து போட்டு ஒரு அடித்து விட்டு போனார் பாருங்க. 2-3 பேர் அங்கங்கே பணங்காட்டில் நரி ஓடுற மாதிரி கையை தட்டினாங்க. மற்றபடி அவருக்கு எந்த பெரிய ரெஸ்பான்ஸும் இல்லை. கொட்டை எழுத்தில் பெரிய பேப்பரில் 4 வரி எழுதி வச்சுக்கிட்டு கண்ணாடியே இல்லாமல் பேசி முடித்தார். தங்காய் அப்படின்னு நிர்மலா சீதாராமனை பார்த்து அவர் சொல்கிறாரு, நான் கோவப்பட்டு பேசலைங்கிறாரு, ஆனால் கை நடுங்குது, புருவெல்லாம் ஏறி இறங்குது, நடிகர் தகன் சிவாஜி கணேசனுடைய ஆவி ஏதாவது உள்ளே பூந்துருச்சு அப்படின்ற அளவுக்கு கண்ணு மூக்கு வாய் எல்லாம் படப்படன்னு அடிச்சுக்குது பேசுகிறாரு கமலஹாசன். மார்ச் மாதம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பெரியார் சொன்னதாக சொல்லி, இந்த மாதிரியெல்லாம் சொன்ன பெரியார் உங்களுடைய கொள்கை தலைவராக வச்சுருக்கீங்களே, தமிழை இவ்வளோ மோசமாக பேசியிருக்கார் அவர் அப்படின்னு சொன்னதை, இது சரியாக ரெஃபரன்ஸே இல்லாமல் பெரியாரனுடைய தலைவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க இந்த கமலஹாசன் பெரியாருடைய கொள்கைகளை பற்றியே பேசுகிறவர், இதை சொன்னதே பெரியார் தான்றது கூட தெரியாமல் நிர்மலா சீதாராமனே தமிழ் அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டு அதுக்கு பதில் கொடுக்குறதா நினச்சி தப்பா ஆனால் ஏகப்பட்ட ஆவேசத்தோட அந்த உரையை அவர் நிகழ்த்தியிருக்காரு. கமலஹாசன் பொதுவாக ரொம்ப நல்லா பேசக்கூடியவர், ரொம்ப தெளிவான கருத்துக்கள் உடையவர். லட்சக்கணக்கான ஐடியாஸை நீங்கள் அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா கூட அதை எடுத்துக்கிட்டு அதிலிருந்து பெஸ்ட் ஐடியாஸை மட்டும் எடுத்து கோர்த்து ஒரு காட்சியை அமைக்கிறதுல அவ்வளோ பெரிய கில்லாடி. இதை எனக்கு கிரேசி மோகன் பல தடவை என்கிட்ட சொல்லியிருக்காரு. அவர் சொல்லும்போது தான் சொல்லுவார், கமலஹாசன் ஒரு சீன் கேட்கும்போது, இதான் சார் அவுட்லைன், ஜெமினி கணேசன் உட்காந்துக்கிட்டு இருக்காரு, நேராக நாகேஷ் உள்ளே வராரு, சண்முகிக்கு இனிமேல் நான் புருஷனே கிடையாது, அவன் எனக்கு பொண்டாட்டியும் கிடையாது, நீ கொடுக்குற பணத்தை எனக்கு கொடுக்க நான் வாங்கிட்டு போகிறேன்னு நாகேஷ் சொல்கிறாரு. இதை பார்த்துக்கிட்டே டெல்லி கணேஷ் உள்ளே ஓடி வர்றாரு, நாகேஷ் அதுக்குள்ளே வெளியே போயிடுறாரு, அண்ணா அவன் சண்முகியோட புருஷனே இல்லைண்ணா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஜெமினி கணேசன் பதில் சொல்கிறாரு, இதான் சார் சீனு, இதுக்கு டைலாக் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாராம். கிரேசி மோகன் என்ன எக்ஸாக்டாக வேணும் அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் வேண்டாம், நல்ல சிரிப்பு வர மாதிரி உங்களுடைய மாநில கொண்டு வாங்கன்னு சொன்னோடனே கிரேசி மோகனுக்கு கன்ஃபியூஷன் வந்துடும். அவர் என்ன பண்ணுவாரான்னா, பண்டலாக, அதாவது ஸ்க்ரீனில் மொத்தமே 6 நிமிஷம் 5 நிமிஷம் இல்லை 6 நிமிஷம் ஓடக்கூடிய ஒரு சீனுக்கு பண்டலாக அந்த வசனங்களை எழுதி கொண்டு போகிறோம். நாகேஷ் உள்ளே வர்றதில் ஆரம்பித்து வெளியே போகிறவர்களும் மாறி 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 வார்த்தைகளை போட்டு எழுதி கொடுத்துக்கிட்டே இருப்பாராம். அந்த கமலஹாசன் எடுத்து ரொம்ப அழகாக பேனால் டக் 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 டக்குன்னு சர்க்கிள் அடித்து, அந்த சர்க்கிள்லேருந்து பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் காமெடி சீன்ஸ் அந்த வசனங்கள் மட்டும் எடுத்து அப்படியே ஒன்றுங்களை ஒன்று போட்டு இதான் சார் சீன் அப்படின்னு சொல்லுவாராம். அப்படிப்பட்டவர் கமலஹாசன். அது மட்டுமல்ல, இன்னொரு முறை கமலஹாசன் ஜெய்பீம் டைரக்டர் இருக்கா இல்லையா, ஜெயிலர் படத்தெல்லாம் எடுத்தார் இல்லையா, தாசே ஞானவேல், அவர் ஒரு சூப்பர் பத்திரிகையாளர். அவர் விகடனில் பத்திரிகையாளராக ஒர்க் பண்ணும்போது அவரும் நானும் சேர்த்து கமலஹாசனை போய் பார்க்குறோம். ஒரு விஷயமா ஒரு பேட்டிக்காக போகிறோம். போகும்போது அன்றைக்கி கமலஹாசன் ரிலேட்டிவ்லி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்திருக்காரு. மாடியில் ஆழ்வார்பேட்டை இப்போ மக்கள் நீதி மையம் நடக்கிற ஆஃபீஸுடைய மாடியில் அவருடைய கான்ஃபரன்ஸ் ஹாலில் உட்கார வச்சுட்டு பேச்சு எங்கெங்கேயோ போகுது. திடீர்னு கவிதைகளை பற்றி கமலஹாசன் சொல்ல ரொம்ப ஆர்வமாயிட்டு ஒரு சின்ன குழந்தையினுடைய ஆர்வத்தோடு உள்ளே போய் டைரியாக கொண்டு எடுத்துகிட்டு அழகாக எங்கள் முன்னாடி போட்டு காமிச்சு, சார் இது கசல் பாணியில் ஒரு கவிதை எழுதினா எப்படி இருக்கும், இந்துஸ்தானி பாட்டுக்கு எழுதினா எப்படி இருக்கும், இதே ஒரு மெட்ராஸ்காரன் தவக்கலக்கான் எகிரி குதிக்குது அப்படின்னு ஆரம்பித்து ஒரு பாட்டாக எழுதினா எப்படி இருக்கும்னு சொல்லி ஒரே கான்செப்ட், ஒரு கரு, அந்த கருவை வெவ்வேறு மாடலான கவிதைகளாக தமிழில் எழுதி காட்டியிருக்காரு. அந்த கவிதைகளில் அப்படி ஒரு தெளிவு, அப்படி ஒரு எளிமை எல்லாமே இருக்குது. அப்போ
எவ்வளோ சிக்கலான கதைகளை கூட இதுவரையிலும் எடுக்க தயங்கிய பயங்கரமான ஒரு யோசிக்கக்கூடிய கதைகளை கூட தைரியமாக எடுத்து திரைக்கதை அமைச்சு மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி தெளிவாக கொடுக்கறது இருக்குல்ல, இதை செய்ய முடிஞ்ச கமலஹாசனால ஏன் வந்து பாராளுமன்றத்துலையும் சரி வேற எந்த அரசியல் மேடைகளையும் சரி தெளிவாக பேச முடியல அப்படிங்கிற கேள்வி நமக்கு நியாயமாகவே வருது. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, கமலஹாசனுக்குள்ள ஒரு ராங் ஒயரிங் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். என்னென்னா, அவருடைய தொழில் ரீதியாக வரும்பொழுதும் தனிப்பட்ட நண்பர்கள்கிட்டையும் அவர் காட்டக்கூடிய எளிமையும் தெளிவும் நட்பும் நேயமும் மேடையில் வந்த உடனே, அதுவும் அரசியல் மேடையில் வந்த உடனே யாருக்கோ நன்றி கடன் செலுத்தணுன்ற ஆவேசத்தில் பதறி தப்பாக பிளான் பண்ணி தன்னுடைய புலமையை காட்டுறன்ற பேரில் இந்த மாதிரி குழப்பமாக ஏதோ பண்ணி விட்டுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் எனக்கு இருக்குது. ஜோக்கர், குக்கு, ஜிப்சி படங்கள்லாம் எடுத்தார் இல்லையா, இப்போ அடுத்த படமும் எடுத்துக்கிட்டு இருக்கார் ராஜமுருகன். அவர் விகடனுடைய ஒரு ப்ராடக்ட் தான். அவர் வேற ஒரு பேரில் விகடனில் வாரம் படக்கதை எழுதுவார். நிஜமான செலிபிரிட்டிஸ், நிஜமான கேரக்டர்ஸ் வரும். அவங்களுடைய நிஜ வாழ்க்கையினுடைய விஷயங்களை வந்து தோல் உரிச்சு காட்டுற மாதிரி பயங்கர உழுந்து சிரிக்கிற மாதிரி எக்ஸாகரேட் பண்ணி பிரமாதமாக எழுதியிருப்பார். இதில் வந்து கமலஹாசனை பற்றி தொடர்ந்து வரும்போதெல்லாம் என்னென்னா, அந்த கமலஹாசன் பேசுறது வந்து புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை வந்து ஹைலைட் பண்ணி தான் ராஜமுருகன் எழுதியிருப்பார். அது அவரை ஹர்ட் பண்ணுன்ற நோக்கம்லாம் கிடையாது, பட் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கணுன்றதுக்காக பண்ணியிருப்பார். இதை கமலஹாசன் மனசில் வச்சுக்கிட்டு ஒரு முறை நேரில் பார்க்குறதுக்கு வேறு ஏதோ விஷயமா போகும்போது எல்லாம் பேசி முடிச்சுட்டு ரொம்ப அழகாக நட்போட நேயத்தோட டீ காஃபிலாம் கொடுத்து உபசரிச்சு எல்லாம் முடிச்சுட்டு போன வேலை முடிச்சுட்டு கிளம்பும் போது மெதுவாக சொல்கிறார், இந்த படக்கதை ஒன்று போடுறீங்கல்ல. ஆமாம் சார். அந்த படக்கதையை போடும்போது என்னை பற்றி சொல்கிறதுக்கோ, என்னை பற்றி எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கோ, என்னை பற்றி திட்டுறதுக்கோ உங்களுக்கு 1000 விஷயங்கள் இருக்குது. ஏன்னா வந்து ஒரு புரியாமல் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரியே திரும்ப அவர் போட்டுக்கிட்டு இருக்காரு. அதை எழுதுறவர் யாருன்னு தெரியல அவர் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஏன்னா அந்த படக்கதை வந்து ஒரு நிக்நேமில் தான் வந்துகிட்டு இருந்தது. இல்லை சார், நாங்கள் வந்து அதை ஒன்றும் வேணும்னு பண்ணுறதில்ல. இல்லை, நீங்கள் வேணும்னு பண்ண மாட்டீங்க, அவரும் வேணும்னு பண்ணலை. பட் எனக்கு நிறைய அடையாளங்கள் இருக்குது. இவ்வளோ பிரமாதமாக என்னை எக்ஸ்போஸ் பண்ணி ரொம்ப பிரமாதமான ஒரு நகைச்சுவையை கொண்டு வர அந்த எழுத்தாளர், அந்த படக்கதையை பண்ணுறவர் என்னை புரியாமல் பேசுகிறவன் அப்படின்ற மாதிரியே திரும்ப பண்ணிக்கிட்டு அந்த ஒரு குவாலிட்டி தான் இருக்க மாதிரி பண்ணுறாரு. தயவு செஞ்சு நீங்கள் அவரை பார்த்தா சொல்லுங்கள். ஏன்னா ஆனந்த விடன்கிறது வந்து காலத்துக்கு நிலைச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய பொக்கிஷம். அது இன்னும் எத்தனையோ தலைமுறை தாண்டி எடுத்து படிப்பாங்க. படிக்கும்போது நீங்களோ நானோ இல்லாட்டி கூட வரலாறுல அது அப்படியே நிற்கும். அப்போ அந்த தலைமுறை என்ன நினைப்பான்னா, கமலஹாசன் என்று ஒருவன் இருந்தான், அவன் கடைசி வரை புரியாமலே பேசி கொண்டிருந்தான் அப்படிங்கிறவன் நினைச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கபகபன்னு சிரிச்சார். அதாவது தன்னைத்தானே பகடி பண்ணிக்கக்கூடிய, கிண்டல் பண்ணிக்கக்கூடிய, கேலி பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு தன்னை எந்த அளவுக்கு தாழ்த்தி வச்சு வேணாலும் நகைச்சுவையை ரசிக்கக்கூடியவர் தான் கமலஹாசன். சீரியஸ் ஆகிட்டார்னா மட்டும் ரொம்ப புரியாமல் பேசுகிறார் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. அல்லது எனக்கு ஒரு டவுட் இருக்குது, தமிழ்ங்கிறது இந்த மாதிரியான சிக்கலான வார்த்தைகள் வந்து கோத்து போட்டு பேசினா தான் ஒரு தமிழுக்கும் பெருமை தனக்கும் பெருமைன்னு நினைக்கிறாரா அப்படிங்கிறது. ஏன்னா அவர் பாரதியாரை உதாரணம் காட்டுறாரு, வள்ளுவரை உதாரணம் காட்டுறாரு. ஒரு திருக்குறளை கூட நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 1க்கு 2 முறை படிச்சிங்கன்னா அர்த்தம் புரிஞ்சிடும். பாரதியார் தன்னுடைய பாடலில் ஒரு முறை கூட ஒரு இடத்தில் கூட புரியாத வார்த்தைகளை போட்டதே கிடையாது. புரியாத வார்த்தைகளையும் போட்டது கிடையாது. அந்த வார்த்தைகளை கோர்த்து கொண்டு போகும்போதும் புரியாத மாதிரி வச்சது கிடையாது. அவர் எடுத்துக்கிற எண்ணத்திலும் தெளிவு இருக்கும், சொல்கிற பொருள்லையும் தெளிவு இருக்கும், சொல்லக்கூடிய விதத்துலையும் தெளிவு இருக்கும். அப்போ பாரதியாரை வந்து தன்னுடைய லட்சிய பிம்பமாக வச்சிருக்க கமலஹாசன் ஏன் இந்த மாதிரி பண்ணுறார் அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. பார்லிமெண்ட்டில் கமலஹாசனுடைய அந்த கன்னி பேச்சில் புரியலைங்கிறத விட ஃபேக்சுவல் எரர், நான் சொன்ன மாதிரி தவறான ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு தவறான நபர்களை நோக்கி தன்னுடைய கோபத்தை காட்டியிருக்காருன்றது ஒரு பிரச்சனை. தனக்கு வந்து சீட்டு கொடுத்த கட்சிக்கு வந்து இந்த அளவு ஒரு இறங்கி போனோமா அப்படிங்கிறது இருக்குல்ல, அதுதான் வேதனையாக இருக்குது. அவர் ஒரு விஷயத்தை யோசிக்கணும். அவர் வந்து டார்ச் லைட்டை தூக்கி அடிச்சாரு, டிவி மேலே உடைச்சாரு, இந்த ஆளுங்களாம் விட்டே வைக்கக்கூடாதுன்னு சொன்னார். ஆனால் பின்னாடி அவங்க கிட்ட தான் போய் சேர்ந்தார். எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, அரசியல் ரீதியாக எல்லாருமே பேசும்போது செல்லூர் ராஜு ஆரம்பிச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் திமுக பகைச்சிக்கிட்டாருனாக்கா அவருக்கு சீட்டு கிடைச்சிருக்காதுங்க, திமுக தொடர்ந்து பகைச்சிக்கிட்டாருன்னா அடுத்த ஒரு சினிமாவும் கிடைக்காதுங்க, அவர் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு சினிமாவில் எடுத்த பணத்தை சினிமாலேயே போட்டு டெடிகேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு கலைஞர் கமலஹாசன். அவர் பணம் சம்பாதிக்கிறது தான் 2ஆம் பட்சம் தான், கலை தான் அவருக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தன் வாழ்க்கையை தொடர்ந்து நிரூபிச்சுட்டு வந்திருந்த கமலஹாசன் இப்படி தன்னுடைய 3வது பருவத்தில் எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படிங்கிறது ரொம்ப வேதனையாக இருக்குது. பணத்துக்காகவா, இல்லை படங்கள் ஓடணுன்ற வெற்றிக்காகவா, யாருக்கோ தன்னை நிரூபிக்கணுன்றதுக்காகவா, அதுதான் நம்மளுக்கு புரியவே மாட்டேங்குது. இன்னொன்று, இந்த ஒப்பீடு வந்து கமலஹாசனுடைய ரசிகர்களுக்கோ இல்லை கமலஹாசனை வந்து விரும்பக்கூடியவர்களுக்கோ, நானும் விரும்புகிறவன் தான், ஆனால் அவங்களுக்கு ரொம்ப கோபத்தை உண்டாக்கலாம்னு கூட நினைக்கிறேன். என்ன உதாரணம்னா, நீங்கள் ரஜினிகாந்தை பாருங்கள். அவர் பிறப்பால் தமிழர் கிடையாது. தமிழ் ரொம்பலாம் பேச மாட்டார். வைரமுத்து எழுதுகிற பாட்டை வச்சுக்கிட்டு பாட்டில் வேணால் தமிழை பற்றி பேசுகிறே தவிர பெருசாக பேச மாட்டார். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் தான் என்னை வாழ வச்சிங்க, தமிழ் மண் தான் என்னை வாழ வச்சிச்சு, என்னுடைய ஒவ்வொரு துளி வேர்வைக்கும் ஒரு தங்க காசு கொடுத்தீங்கன்னா நன்றி உணர்வு வெளிப்படுத்துவாரே தவிர 1 மணி நேரம் அவர் மேடையில் பேசினார்னா கூட ஒரு வார்த்தையோட புரியாமல் இருக்காது. மாசாவும் இருக்கணும், கிளாஸாகவும் இருக்கணும். அப்படின்னா அது ரஜினியினுடைய பேச்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னி கூட அது எப்படி அந்த பேச்சை வந்து அவ்வளோ அழகாக அதை சுவாரஸ்யப்படுத்துகிறாரு.
உலகத்திலேயே வந்து மிகப்பெரிய கலை, வெற்றிக்கான மிகப்பெரிய கலை திரும்ப திரும்ப என்ன சொல்லுவாங்கன்னா, த ஆர்ட் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங்னுவாங்க. நடந்த சம்பவத்தை, இல்ல ஒரு உண்மைய, தன்னுடைய அனுபவத்த மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கும்போது, அது அறிவுரையா இருக்கலாம், இல்ல கோவமா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது விஷயமா இருக்கலாம். ஆனா, அது ஒரு கதை சொல்லும் பாணி இருக்கு இல்லையா? எங்க ஆரம்பிச்சு, எப்படி சொல்லி, எப்படி முடிக்கணும்னு. அதுல வந்து ரஜினியை மிஞ்சக்கூடிய ஒரு நபர் வந்து இதுக்கு முன்னே யாரும் இருந்த மாரி தெரியல. இதுக்கு பின்னே யாரும் வருவாங்களான்னு எனக்கு தெரியல. அரசியலினுடைய டென்ஷனுடைய உச்ச கட்டத்துல ரஜினி இருந்தப்ப, அவர் அரசியலுக்கு வருவாரா, மாட்டாரா, யார் ஆதரிக்க போறார்ன்ற ஒரு பெரும் கொந்தளிப்பு இருந்த நிலைமையில கூட, அவர் அமெரிக்காவுக்கு போயிட்டாரு. போயிட்டு எல்லாம் முடிஞ்சு திரும்பி அமைதியான பிறகு திரும்பி வந்தார். வரும்போது அவர் சொன்ன கதையே என்னன்னா, முடிவற்ற கதை ஒண்ணு சொல்லியிருப்பாரு. எடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோல இன்னைக்கு கூட இருக்கும். அப்படி ஒரு சிரிப்பு வரும். விழுந்து, 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 விழுந்து நம்ம சிரிப்போம். ஆனா அவர் சிரிக்க மாட்டார். ஜாலியா சொல்லிக்கிட்டே போவாரு. அந்த ஸ்டைலு, அந்த பிரசன்டேஷன்லாம். இது எதுக்குன்னா கமலஹாசனுடைய அன்பர்கள வந்து வெறுப்பேத்துறதுக்காகவோ, கோவப்படுறதுக்காகவோ நான் இத சொல்லல. கமலஹாசன் என்பவர் ரஜினியை விட சீனியர். ரஜினியை விட அதிகமா சினிமாவுக்காக தன்னை அர்ப்பணம் செஞ்சவர். இன்னும் சொல்லப்போனா, ரொம்ப சேஃபா கேம் ஆடுறவர். அரசியலுக்கு வர்றது கூட பயந்து ஒதுங்குனவர் தான் ரஜினி. அது மட்டுமல்ல, ரஜினி வந்து கேரக்டர்கள் நடிக்கிறதுலயோ, கதையை தேர்ந்தெடுக்கிறதுலயோ, கலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறத விட, தயாரிப்பாளருடைய பணத்துக்கும், வெற்றிக்கும் தான் முக்கியத்துவம் கொடுப்பாரே தவிர, அது பெரிய படம் வந்து வெற்றி அடையணுன்றதை தாண்டி வந்து டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர் நடிக்கணும், சவாலான விஷயங்கள் எடுத்து பண்ணணுன்றத அவர் பண்ணதே கிடையாது. ஒரு எஸ்பி முத்துராமனோ, ஒரு பாலச்சந்திரோ சொல்லும்போது நடிச்சாரே தவிர, பின்னாடி நாட்கள்ல வந்து அவர் ரொம்ப வந்து கேரக்டர்லாம் ரிஸ்க் எடுத்துலாம் நடக்கல. மாஸ் ஹீரோ, மாஸ் ஹீரோ, மாஸ் ஹீரோ. அடிச்சா 10 பேர் விழணும். வசனம் கையை சுழட்டி பேசணும்னு தான் இருந்தாரே தவிர, அவரு தமிழ் சினிமாவுக்காக தன்னை வந்து எந்த விதத்திலையும் எழுந்து தியாகம் பண்ணவே இல்லை. அந்த வகையில் கமலஹாசன் சினிமாவுக்காக எழுந்தது மிக மிக அதிகம். ஆனால் அந்த சினிமாவில் சர்வைவ் பண்ணணுன்ற அந்த ஒரே காரணத்துக்காக கமலஹாசன் இப்படி வந்து ஆவேசப்பட்டு, அவசரப்பட்டு, நிதானம் இழந்து, பார்லிமெண்ட் மாதிரி ஒரு இடத்துல வந்து தப்பு தப்பா பேசிட்டு வர்றது இருக்குல்ல, அதுதான் வருத்தமா இருக்கு. அவர் என்ன பண்றாரு, அவர் பேசுனதை எடுத்து திரும்ப வந்து ஃபுல்லா ஃபேஸ்புக்ல போறாரு. இதுதான் நான் பேசினேன் அப்படின்னு சொல்லி. இதுல என்ன புரியாம இருக்கு பாருங்க அப்படின்ற மாதிரி. கஷ்டம் என்னன்னா, அதை படிச்சோம்னா இன்னும் புரிய மாட்டேங்குது. இதையா பேசினாரு அப்படின்னு தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு ஏன் கமலஹாசன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. வானதி சீனிவாசன் வந்து சொல்லியிருக்காங்க, கமலஹாசன் வந்து புரியாம பேசுறதுனால தான் கோயம்புத்தூர் மக்கள் வந்து ஒரு ஓட்டு போடாம திருப்பி அமைச்சாங்கன்னு. உடனே இவங்க என்ன பண்றாங்க, வானதி சீனிவாசன் வந்து கடுமையாக அட்டாக் பண்ணி பயங்கரமா பேசுறாங்க. இப்படி கமலஹாசன் வக்காலத்தை வாங்கிட்டு வந்து பேசுற எல்லாருமே பாத்தீங்கன்னா, ஒருத்தர் கூட பெரியார் சொன்னதுதான் நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க, இவர் நிர்மலா சீதாராமனையும் மோடியும் திட்டிக்கிட்டு இருக்காரு, அவர் ஃபேக்சுவலி ராங்கா பண்ணிருக்காரு அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா, அதுக்கு யாருமே பதில் சொல்லவும் முடியல. அது ரொம்ப சாமர்த்தியமா தாண்டி போறாங்க. ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னா அது மெய்யாயிடுன்றது இருக்குல்ல, அந்த பாணியை கமலுக்கு ஆதரவானவர்களும் அதே மாதிரி பின்பற்றாங்க அப்படிங்கிறது வருத்தமா இருக்கு. என்னங்க நீங்க பேசுறது புரியாம இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே, ரொம்ப விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கேன்னு அவர் ஏர்போர்ட்ல வந்து நிருபர்கள் கேட்கறாங்க. அதுக்கு அவர் சொல்ற பதிலும் புரிய மாட்டேங்குது. இந்த இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, லாஃபிங் ஸ்டாக்னு, அதை சிரிப்பு கிடமாகிறது இருக்குல்ல, அந்த மாதிரி கமலஹாசன் ஆகிறத பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து நெஞ்சில ரத்தம் வடியுது. அவ்வளோ பெரிய கலைஞர் எங்கேயோ ஒரு இடத்துல சறுக்கிறாரு. அது எதுக்காக அப்படிங்கிறது சுயநலத்துக்காகன்னு பட்டுன்னு சொல்லிட முடியாது. ஏதோ ஒரு காரணம் இருக்கு அவர் சறுக்கிறதுக்கு, யாருக்காகவோ அவசரப்படுறாரு. ஆனா அப்படி பண்ணாம இருந்தா கமலஹாசன் வந்து இன்னும் புகழோடு இருப்பார் அப்படின்றது நம்முடைய எண்ணம். இந்த ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க கிராமத்துல எங்க ஊர்ல எல்லாம். அதாவது ஒரு கலெக்டர் இருந்தாராம். அந்த கலெக்டர் வந்து பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்தாராம். மாப்பிள்ளை பார்த்த உடனே ஒருத்தன் வந்து இன்டர்வியூ வச்ச உடனே ஒருத்தன் வந்து சிக்கிட்டான். அவன் என்ன சொல்றான், பயங்கரமா வந்து நான் இதை படிச்சிருக்கேன், அதை படிச்சிருக்கேன், அப்படியாக்கம் இப்படியாக்கம், இந்த புலமை இருக்கு, அந்த புலமை இருக்குன்னா பயங்கரமா கதை அளந்து விட்ட உடனே கலெக்டர் கிராஸ் செக் பண்ணாம அவனுக்கு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துறாரு. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ரிசப்ஷன் மேடை எல்லாம் ஊர்ல இருக்க பெரிய மனுஷனா வந்திருக்காங்க, தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ்லாம் வந்திருக்காங்க. வந்த உடனே எல்லாரும் எங்க மாப்பிள்ளை இவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்றீங்களே, 4 வார்த்தை பேச சொல்லுங்க அவர் அப்படின்னாங்களாம். மாப்பிள்ளை நீங்க வந்து எல்லாரும் ஆசைப்படுறாங்க, வந்து ஒரு 4 வார்த்தை பேசிட்டு போங்க மைக்ல மேடையை வந்து அப்படின்னு. என்ன மாமா ரிசப்ஷன் முடிஞ்சுதான் சாந்தி முகூர்த்தத்துக்கு போனோமான்னு இல்லாம இதெல்லாம் பேச சொல்றீங்களே மாமா நீங்க, அதெல்லாம் வேணாம் மாமா நான் பேச மாட்டேன் அப்படின்னா. எங்க பேசுறது விஷயமே இல்லையே. அப்போ இல்லை நீங்க பேசிதான் ஆகணும், கலெக்டர் போட்டு ப்ரெஷர் பண்ணி டார்ச்சர் கொடுத்த உடனே சுற்றி இருக்கவங்களாம் ஓடி போய் ஐயா ஐயா நீங்கள் பேசுங்கய்யா, நீங்கள் ரொம்ப பெரிய ஆளையா, நீங்கள் பேசுறதை கேட்கறது நாங்களும் ஆர்வமாக இருக்கையா, எங்கள் வீட்டு மாப்பிள்ளை எல்லாம் ஏற்றி விட்ட உடனே இவன் நடுநடுங்கிட்டே போய் மேடையில் போயிட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த ரஜினி சொல்லுவார்ல, படையப்பாளை எச்ச கச்சன்னு அந்த ரேஞ்சில் எதையோ ஒன்று சொல்லிட்டு பேசிட்டு டக்குன்னு உட்காந்துட்டான். ஒருத்தனுக்கும் புரியல இவர் என்ன சொல்ல வந்தாரு, என்ன சொன்னாரு, இவர் பேசி முடிச்சிட்டாருங்கிறதே இவர் போய் உட்காந்த பிறகுதாங்க இருக்க ஜனங்களுக்கு தெரியுது சப்ஜெக்ட் முடிச்சுக்கிட்டாருன்னு. சும்மா கலெக்டர் அங்கேருந்து கண்ணை காமிச்சோன்னு படப்படனில் கையை தட்டினாங்களாம். சரி முடிஞ்சு போச்சுன்னு நினச்சாக்கா வந்திருந்த ஆஃபீஸர்லாம் சொல்லிட்டாங்க, இல்லை உங்கள் மாப்பிள்ளை வந்து ரொம்ப அறிவாளி போல இருக்கு, இவ்வளோ பெரிய அறிவாளி நான் பார்த்ததே கிடையாது, அதனால் எங்கள் லெவலுக்கு இறங்கி வந்து கொஞ்சம் பேச சொல்லுங்க, தயவு செஞ்சு பேச சொல்லுங்க, அவர் ரொம்ப பெரிய விஷயம் ஏதோ சொல்லியிருக்காரு மட்டும் தெரியுது, ஒரு கண்ணு காது வாயெல்லாம் ஆடினதெல்லாம் பார்த்தா ரொம்ப பயங்கரமாக இருந்தது, அதனால அவர் சொன்ன விஷயத்த மீடியம் அறிவாளிங்க, லோ கிளாஸ் அறிவாளிகள்லாம் எங்களை மாதிரி இருக்காங்கல்ல, அவங்களுக்காக கொஞ்சம் சொல்ல சொல்லுங்கள் அப்படின்னு ஒன்று. கலெக்டர் போய் திரும்ப மாப்பிள்ளை கிட்ட போட்டு சுரண்டார். மாப்பிள்ளை கொஞ்சம் மாப்பிள்ளை திரும்ப வந்து புரியுற மாதிரி பேசுங்க மாப்பிள்ளை. என்னம்மாம்மா 10 நிமிஷமே வேஸ்ட் பண்ணிட்டேன் நான் இந்த மாதிரி முட்டா பசங்க கிட்ட. அது எம்ஆர் அதாம சொல்கிறான், இடியாட்ஸ் இவங்களுக்காக நான் வந்து 10 நிமிஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன்
அப்படிலாம் சொன்னோன்னே, இல்லை மாப்பிள்ள பரவாயில்ல மாப்பிள்ள, எனக்காக கொஞ்சம் பரிதாபப்பட்டு வந்து பேசிடுங்க மாப்பிள்ள, இல்லாட்டி நாளைக்கு வெளியில் நான் தலை காட்ட முடியாது அப்படின்னோடனே திரும்ப வந்தாரான். வந்த உடனே இப்போ கேட்டாரான், கூடியிருக்கும் மகாஜனங்களே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பேசியது உங்களுக்கு புரிந்ததா அப்படின்னு. உடனே ஜனங்க புரியல 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 புரியலன்னு எல்லாரும் எந்திரிச்சு சொன்ன உடனே டக்குன்னு அடிச்சாராம். அந்த விஷயத்தில் ரொம்ப புஷால் நம்மளு. யோ இவ்வளோ நேரம் விளக்கி சொன்னேன், உங்களுக்கு புரியலன்னா இதுக்கு மேலே சொன்ன வட்டம் என்ன புரிய போகுது, போயா புரியாதவங்கள்ட்ட நான் பேசுறதே இல்லைன்னு சொல்லிட்டு போய் உட்காந்துட்டான். ஐயா வாங்க ஐயா வாங்க ஐயா வாங்க பேசுங்க 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 எல்லாம் டார்ச்சர் பண்ணோன்னு கலெக்டர் போய், மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள இப்படி கோச்சிக்கிறீங்க, எனக்காக மாப்பிள்ள கொஞ்சம் போய் திரும்ப பேசுங்க மாப்பிள்ள, கொஞ்சம் புரியுற மாதிரி பேசுங்க மாப்பிள்ள, ரொம்ப முட்டா பயிலுங்க மாப்பிள்ள வந்திருக்கவங்களாம் உங்களை மாதிரிலாம் அதி புத்திசாலி கிடையாதுன்னு ஒன்று. இவன் திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு போய் மைக் முன்னாடி இருந்துக்கிட்டு, பெரியவர்களே தாய்மார்களே, இப்போது நான் பேச போகிற விஷயம் என்னவென்று இருக்கட்டும், இதற்கு முன் நான் பேசிய விஷயம் உங்களுக்கு புரிந்ததா இல்லையா அப்படின்னாராம். அதுக்குள்ளே கலெக்டர் ஃபுல்லாக செட்டப் பண்ணி வச்சுருந்தாராம். இவர் இந்த மாதிரி பண்ணுவாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவர் கேட்ட உடனே நான் பேசியது உங்களுக்கு புரிந்ததா இல்லையான்னு, புரிந்தது 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 அப்படின்னு சொல்லி ஜனங்கள்லாம் கத்தவும் டாக்குன்னு சொன்னான். அதான் புரிஞ்சிருச்சு இல்லையா, அப்புறம் ஏன் திரும்ப என்ன பேச சொல்கிறீங்க, போய் போய் அவர் வேலை இல்லை எனக்கு டைம் இல்லை போய் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போய் உட்காந்துறான். திரும்ப எல்லாரும் போய் கலெக்டர் வந்து நோக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க இந்த மாதிரி பண்ணுற மாப்பிள்ள, என்னதான் அறிவாளினா இவ்வளோ பிகு பண்ணக்கூடாது, கொஞ்சம் பேச சொல்லுங்க, அவர் சொன்ன விஷயத்த நான் வந்து என்னன்னு தெரியாமல் வீட்டுக்கு போனால் மண்டை குடைச்சலே செத்துருவோம் போல இருக்கு, தயவு செஞ்சு பேச சொல்லுங்க அப்படின்னு ஒன்று. கலெக்டர் காலில் விடாத குறை தான் மாப்பிள்ள கிட்ட, மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் பேசிடுங்க மாப்பிள்ள கேட்குறாங்க மாப்பிள்ள அப்படின்னு ஒன்று. கடைசி சான்ஸ் மாமா, இதுக்கு மேலே யாராவது சொன்னால் நான் அடிச்சு காலி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மைக் முன்னாடி நின்றான். நின்ற உடனே, பெரியோர்களே தாய்மார்களே மகாஜனங்களே, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிந்ததா இல்லையா, புரிந்ததா இல்லையா அப்படின்னு ஒன்று கரெக்டாக கலெக்டர் செட் பண்ணி வச்சுருந்தான். கொஞ்சம் பேருக்கு புரிந்தது கொஞ்சம் பேருக்கு புரியவில்லை, கொஞ்சம் பேருக்கு புரிந்தது கொஞ்சம் பேருக்கு புரியவில்லைங்க எல்லாம் கத்த ஆரம்பிச்ச உடனே டக்குன்னு மாப்பிள்ள அதில் மட்டும் புத்திசாலி இல்லை ஸ்டெக்கப் ஆகாமல் நின்றுட்டு வெரி குட் வெரி குட் வெரி குட், இப்போ யாருக்கெல்லாம் புரிஞ்சுதோ அவங்களாம் புரியாதவங்களுக்கு சொல்லிடுங்க, வரட்டுமா டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த சேனல் முடிக்கும் போது பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். ஸோ இந்த மாதிரி அறிவாளிகள் இந்த மாதிரி விஷயத்தில் தப்பிக்கிற விஷயத்தில் அறிவாளிகளாக இருப்பாங்களே தவிர பேசிக்கலாக ஒன்றும் இல்லாதவங்க இருப்பாங்க. கமல்ஹாசன் அந்த கேட்டகரியில் வராட்டியும் கூட அந்த கேட்டகரியில் அவர் போகிற போக்கில் சேர்த்துடக்கூடாதுன்ற பயத்தில் தான் இதை நான் சொன்னேன். அடுத்த வீடியோவில் இதோட சுவாரஸ்யமான விஷயத்தோடு நம்ம சந்திப்போம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லையாங்கிறத தயவு செஞ்சு ஒரு லைக்ஸ்லேயோ கமெண்ட்லேயோ காட்டுங்க, நான் தொடருவதற்கு வசதியாக இருக்கும். எடிட்டர் அசோகன் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்துங்க, அப்போ தான் நான் அடுத்த வீடியோ போட்டால் உங்களுக்கு தெரிய வரும். நன்றி, வணக்கம்.